நடிகை நயன்தாரா கோலிவுட்டுடைய லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, வேற எந்த நடிகையுமே அந்த அளவிற்கு டாப்ல இல்ல. இவங்க தான் கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க மீண்டுமுமே கம்பேக் கொடுத்தாங்க. அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்ல நடித்து தற்போது வெற்றி இடத்த பிடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். த்ரிஷா இல்லாத படங்களே பார்க்க முடியாத அளவிற்கு பல டாப் பிரபலங்களுடன் இணைந்து ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம நயன்தாரா அவர்கள் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்தது மட்டுமல்லாமல் நிறைய புது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நயன்தாராவிற்கும் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அதுல நயன்தாராவிற்கு ஒரு சில பட வாய்ப்புகளுமே போனதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில நயன்தாராவுடைய கைவசம் தமிழ்ல மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்ற ஒரே ஒரு படம் மட்டும் தான் இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா நடிகை நயன்தாரா அப்படியே தெலுங்கு பக்கம் சென்று விட்டாங்க. அங்கு ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டுமே இருக்காங்க. மீண்டுமே தமிழ்ல கம்பேக் கொடுக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியாக இருந்துட்டு இருக்கா. அதற்கு தற்போது உதவியிருக்கார் தளபதி விஜய் அவர்கள். தற்போது நயன்தாராவிற்கு ஓரிரு பட வாய்ப்புகளை தளபதி விஜய் அவர்கள் வாங்கி கொடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்கு நடிகை நயன்தாரா அவர்களுமே நன்றி தெரிவிச்சிருக்காங்களா. இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.